ஜெய் பாபா பஜ்ரங்கி. நம்ம மோடிஜிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு இருக்கோம். எதுக்காகவா? தொலைநோக்கு பார்வையோட ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன சட்டமா? இந்த இஸ்லாமியர்கள்லாம் அவளோட சொத்துக்களை நல்ல காரியத்துக்காக அவளோட கோவில் மசூதி மாதிரி இருக்கிற அந்த அவளோட கோவிலுக்குள்ள எழுதி வச்சிருப்பா இல்லையா? அந்த சொத்துக்களை முறையா பராமரிக்கணும்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வக்பு வாரியம் அப்படின்னு ஒன்னத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டா இந்த நாட்டுல இருந்தவா. அப்ப பிஜேபி எல்லாம் ஆட்சியில இல்ல, இப்ப வந்திருக்கோம் தான். அதனாலதான் அது என்ன இஸ்லாமியர்களோட சொத்துக்களை வக்பு வாரியம் பராமரிக்கிறது, அரசாங்கமே டைரக்டா பராமரிச்சுண்டா. அதானி அத்தின் பேருக்கும் அம்பானி அத்தின் பேருக்கும் எவ்வளவு வசதியா இருக்கும் பாருங்க. அதனால ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்க. அதனால ஒரு பாராட்டு விழா பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் என்ன பாத்து போயிட்டு வாங்க. கொடை எடுத்துட்டேல, மோர் எடுத்துட்டேல, அங்குனி வெயில் பயங்கரமா இருக்கு. பாத்து போயிட்டு வாங்க. ஹலோ, அத்திம்பேரா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு இருக்க. எதுக்கா? இந்த இந்து கோவில் இருக்கணும். தமிழர்கள் கோவில் தான். தமிழர்களை தான் நம்ம என்னைக்கோ இந்துக்களை ஆக்கிட்டோமே தொலைநோக்கு பார்வையோட. எல்லாத்துலயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த இந்து கோவில் சொத்துக்களை அரசாங்கம் அறநிலையத்துறைமா பராமரிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு அந்த அறநிலையத்துறை? நம்மள மாதிரி தனியார்கள் கிட்ட கொடுத்தா எவ்வளவு நன்னா பராமரிப்போம். அதனால்தான் இந்து கோவில் சொத்துக்களை தனியார்கள் கிட்ட கொடு, இஸ்லாமிய கோவில் சொத்துக்களை அரசாங்கத்துக்கிட்ட கொடு அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போயிட்டு இருக்கு. நான் உன்னை சொன்னா நீ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன். நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன்.